காங்கிரஸ் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு காங்கிரஸோட மறுபடியும் உறவை கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்த உறவை வந்து சிறப்படுத்தினார். அதன் மூலம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலுமே வராது அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்குனார். இத்தனை பலத்தை வச்சுக்கிட்டு அவர் கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சார். இதுக்கு மேல சொல்றது கொண்டு இல்ல. அந்த 80 தேர்தலில் ஜெயிச்ச தேர்தலில் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த காங்கிரஸ் ரெண்டா உடைஞ்சு அவரு குமரி ஆனந்தன், இவர் நெடுமாறன், அவங்க காக்கா தேக்கா அந்த கட்சி பேர் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் கூட்டணி வச்சிருந்தாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி வச்சிருந்தாங்க. சிபிஐ சிபிஎம். அதாவது சிக்னிபிகண்டா அதை சொல்ல முடியாது. அது இவங்க சிபிஐ சிபிஎம் நீங்க சொல்ல முடியாது. மற்றபடி இந்த உயிரெழுத்து 12 வச்சு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சாரும் குமரி ஆனந்தன் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. காக்கா தேக்கான்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு ஃபோர்ஸே கிடையாது. ஆனா ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்களே, கன்னியாகுமரியிலே எங்கேயோ ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்களே. மட்டும் ஜெயிச்சாருங்க. அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க அவரால் இம்பாக்ட் இருந்ததா? கிடையாது. அப்படின்னு பார்த்தா திருநாவுக்கரசருக்கு வந்து 4 சீட்டு கொடுத்தாங்க. அவர் 4 சீட்டு ஜெயிச்சு காமிச்சார் திருநாவுக்கரசர். ஆமா ஆமா ஆமா. அறந்தாங்கி அரசர் தானே சொல்லுவாங்க அவரை. அவர் பாட்டுக்கு ஜெயலலிதா தோற்று போன போது ஜெயிச்சாங்களே. திருநாவுக்கரசு, தாமரைக்கனி, ஆலங்குடி வெங்கடாச்சலம், அப்புறம் அந்த இவரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒருத்தர். ஜெயலலிதா தோத்து போயிட்டாங்க, பட் இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. இந்த அதிசயம்லாம் நடந்துச்சு தேர்தல்ல. இல்ல, அது ஒரு வேடிக்கை கலாட்டாவை சொல்லுவாங்க. ஏடிஎம்கேக்கு வந்து அன்பு, அடக்குமுறை எல்லாமே இருந்தது. அன்பினால் திருநாவுக்கரசர் ஜெயித்தார், அடக்குமுறையினால் இதுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து நண்பருக்கும் KKSSR முகத்துல ஆசிட் ஊத்துனாருன்னு இவர் மேல வழக்கு பதிஞ்சிருந்தாங்க ஒரு காலத்துல. தாமரைக்கனி அவர் மேலதான் வழக்கு பதிஞ்சிருந்தாங்க. அப்படி எல்லாம் அங்க நடந்துகிட்டு இருந்த. சரி, அது ஒரு ரசிகர் பட்டாளத்துக்கு கட்சிங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தது ஏடிஎம்கே. இல்ல, KSSR இன்னைக்கு திமுக இருக்காரு. ஆனா ஜே அணியில ஜெயலலிதாவை அன்னைக்கு பாதுகாத்ததே திருநாவுக்கரசு, KSSR தானே சொல்றாங்க. 89, 90 காலகட்டங்கள் 2 பேரும் தான். அதனாலதான் அவங்க 2 பேருக்கும் எந்த முக்கியத்துவம் கொடுக்காத அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கப்பட்டது. அவங்க ரொம்ப வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு எந்த விதமான இது கொடுக்காம வச்சிருந்தாங்க. திறமையா தகுதியா இருப்பதே ஒரு தடையாயிருச்சு சில பேருக்குங்க. அமைதியாக இருப்பது எடப்பாடிக்கு ஒரு தகுதி ஆயிருச்சு. இவங்க அளவுக்கு ஆளுமையா இல்லாததே எடப்பாடிக்கு, திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜுக்கெல்லாம் தகுதி ஆயிடுச்சாங்க. காளிமுத்துக்கு சிஎம் வாய்ப்பு கிடைக்கலையே, OPSக்கு தானே கிடைச்சிச்சு. காளிமுத்துக்கு முதலமைச்சராக்கலையே அந்த அம்மா ஜெயிலுக்கு போகும்போது.